சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பத்மநாப சுவாமிக்கு, வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. இன்றைக்கு செலவு தந்த விசாலம் வாழியே என்றும் அவர் குடும்ப வாழியே. இன்றைக்கு செலவு தந்த விசாலம் வாழியே என்றும் அவர் குடும்ப வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மாலே மணிவண்ணா உன் செவ்வழி செவ்வி காப்பும் அடியோடு நின்னோடு விண்ணின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய்ந்தின் மலர் மாவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி சுடர் வளத்துறையும் ஆழியும் பல்லாண்டு படைபோருக்கு முழங்கும் வாழ கன்யமும் பல்லாண்டு வாழி திருவாய் மொழிப்பிள்ளை பாதகவால் வாழும் மணவாளன் மாமுனியன் வாழியவன் மானன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தூர் தேடிமறை நீயூர் தேராமரை காலினை வாழியை சேலை வாழி திருநாவி வாழியை துணியுமாறு பூநூலும் வாழியை சுந்தர திருத்தோழினை வாழ்வழியை கையுமேந்திய முப்போலும் வாழியை கருணை பொங்கிய கண்ணினை வாழியை பொய்யில்லாத மணவாள மாமுனி குந்தி வாழி புகழ்வாழி வாழியை அடியார் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இந்த மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டு இடும் என்னை போல் பிழை செய்வார் உலகில் உண்டோ உன்னை போல் பிழைவர் உமார் வல்லார் உண்டோ அனைவருக்கெல்லாம் வாழதிருந்த ஏனாத மாமுனிவன் இந்த ஏழைக்கிறேன் அடியேன் ராமானுஜ தாசா. இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாசுரத்தை பார்த்துட்டு வரலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில்
திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனினுடைய முழு வரலாற்றையுமே நமக்கு சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். சுருக்கமாக கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அப்படியே நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் அவர் எங்கே அவதாரம் செய்கின்றார்? சிறைச்சாலையிலே அவதாரம் செய்கின்றார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதாரம் செய்யக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஓர் இரவிலேயே இன்னொருத்தியினுடைய மகளாக மாறிவிடுகின்றார். அங்கிருந்து அவர் புறப்படுகின்றார். வசுதேவர் நேரே கொண்டு வந்த ஆயர்பாடியிலே யசோதையினுடைய திருமாளிகையிலே வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். அப்போது பிறந்தது ஓரிடம், அவர் மீண்டும் அந்த இரவிலேயே வந்து சேர்ந்தது ஓரிடத்திலே. யசோதைக்கு மகனாக இங்கே மாறிவிட்டார். அப்படி மாறிய அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கின்றார்? தான் என்ன நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பக்கத்தில் பார்த்து கொண்டே பக்தர்களுக்கு கருணை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதையும் மிக அழகாக பதிவு செய்கின்றார். நீ எதற்காக வந்த? பாரதம் நடத்துவதற்காக வந்தாய். அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு போகல, இடையிடையே வந்த அசுரர்களை எல்லாம் அழித்து கம்சனை வேறு வதம் பண்ணி அதற்கப்புறமா எத்தனையோ பக்தர்களுக்கும் அருள் புரிந்திருக்கிறாயே. ஆயர்பாடியில் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் கண்ணனின் பார்வைப்படுகிறதோ அல்லது யாரெல்லாம் எங்கே இருந்து கொண்டு கண்ணனை நினைத்தாலும் சரி, நினைத்தவர்க்கு நினைத்த இடத்தில் நினைத்த வண்ணம் கருணை காட்டி இருக்கின்றாய். ஏதோ நீ வந்த, உன்னுடைய அவதாரத்தை பார்த்த, அப்படியே முடிச்சுட்டு கிளம்புன அப்படின்னு இல்லாது துன்பம் நிறைந்த எங்கள் வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவதற்கும் கருணை காட்டினாயே. இந்த கருணை திறத்தை நாங்கள் என்னவென்று பாடுவது அப்படின்னு எம்பெருமானுடைய அற்புத திறத்தை வியந்து பாடுகின்றார் இந்த பாசுரத்தில். ஆக கிட்டத்தட்ட கிருஷ்ணனினுடைய அந்த அவதாரத்தை அப்படியே ஒரு குறும்படம் போல நமக்கு ஓட்டி காட்டி இருக்கிறார் இந்த பாசுரத்தில். கண்ணனுடைய அவதாரம் அப்படிங்கிறது பக்தர்களை காப்பாற்ற வேண்டும், தூயவர்களை வாழ வைக்க வேண்டும், தீயவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை அழித்து நற்குணங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக கண்ணன் விளங்குகிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது. உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கெல்லாம் பாவைக்கு சாத்தி நீராடினான். தீங்கின்றி நானெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கி பெரு செல்வினோடு தெய்வல பூங்கவளை போதில் பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காதே பூங்கில் தீர்த்த உலகற்றி வாங்கல் குடல் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து